தோழர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் இன்னொரு சவாலோட உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன வழக்கம் போல அரசியல்வாதிக்காக தான் இன்னைக்கு சவாலும். எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஆவேன்ற ஆவேசத்தோட ஒரு 4 பேர் தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. 1 ஸ்டாலின், 2 எடப்பாடி, 3 சீமான், 4 விஜய். மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் நாற்காலின்றது ஒரு நோக்கமே இல்ல. அதனால அவங்கள பத்தி நான் பேச விரும்பல. கச்சத்தீவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே ஒரு பேசு பொருளா இருந்துட்டு வருது. விவாத பொருளா இருந்துட்டு வருது. கச்சத்தீவ போயிட்டு மீட்டு கொண்டு வாங்கன்றது என்னுடைய சவாலே கிடையாது. ஏன்னா, அத செய்யக்கூடிய தகுதி தமிழகத்தில யாருக்குமே கிடையாது. அது செய்யக்கூடிய தைரியம் யாருக்குமே கிடையாது. முதலமைச்சர் சீட்டுக்காக இந்த எலக்ஷனுக்கு காத்துக்கிட்டு இருக்க இவங்கள யாராவது ஒருத்தர் தைரியம் இருந்தா, கச்சத்தீவுல உங்களுடைய பாதத்த பதிச்சுட்டு வாங்க. நீங்க எலக்ஷனுக்காக போ வேண்டாம், போராட்டத்துக்காக போ வேண்டாம். ஏதாவது ஒரு வழி பண்ணி, நீங்க இந்திய அரசாங்கத்த அணுகுவீங்களோ, இல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கத்த அணுகுவீங்களோ. ஆனா, உங்களுடைய பாதத்த நீங்க கச்சத்தீவுல பதிச்சு, அத ஒரு சரித்திரமா மாத்திட்டு வாங்க. அது போதும். அப்ப நான் ஒத்துக்கிறேன். நீங்க எல்லாம் பேசுறத செய்ற ஆட்கள், செய்றதான் பேசுறீங்க அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னா, நான் சொல்றேன், கச்சத்தீவ மறந்துருவோம். அத பத்தி இனிமே யாருமே பேச வேண்டாம். கச்சத்தீவுல அந்தோனியர் பண்டிகை நடக்குது. அதில் இந்தியர்களுக்கும் அனுமதி இருக்குது, சிங்களருக்கும் அனுமதி இருக்குது. அதை பற்றி நான் பேசல. அது போயிட்டு வர்றதுக்கு நீங்கள் தைரியசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பர்மிட்டும் போகிறதுக்கான காரணமும் இருந்தால் போதும். பட் ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்கள் அதிகாரத்தை காண்பிக்கிற வண்ணமாக உலகமே பார்க்குறபடி உங்கள் பாதத்தை நீங்கள் பதிக்கணும். அது நீங்கள் செய்யணும். செய்ய முடிஞ்சால் கச்சத்தீவை பற்றி இனி பேசுவோம். இல்லை கச்சத்தீவை பற்றி யாரும் பேச வேண்டாம். அது நல்லதுக்கு இல்லை. அது அரசியல் விளம்பரம், அவ்வளோதான்.